தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைமை காரணமாக நாட்டில் இன்றும் சீரற்ற காலநிலை நிலவக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று திங்கட்கிழமை வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்த மண்டலமானது வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என்பதால் நாட்டுக்குள்ளும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புக்குள்ளும் சிவப்பு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்றொழிலாளர்கள் அவதானத்துடன் தமது செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் சனிக்கிழமை முதல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை வரை நிலவிய சீரற்ற காலநிலையால் யாழ்ப்பாணம், புத்தளம், கேகாலை என பல்வேறு மாவட்டங்களிலே பாதிப்புகள் இருப்பதாக அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. இம்மாவட்டங்களிலே கடுமழை, அதாவது கேகாலை, மன்னார், கிளிநொச்சி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்கள் இந்த காலநிலையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சீரற்ற காலநிலையால் இம்மாவட்டங்களில் கடுமழை மற்றும் காற்றினால் 3556 குடும்பங்களை சேர்ந்த 13264 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. இம்மாவட்டங்கள் 27 வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்துள்ளதோடு 242 குடும்பங்களை சேர்ந்த 917 நபர்கள் உறவினர்களது வீடுகள் உள்ளிட்ட பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை மாத்தளை மாவட்டம் வெலிப்பிட்டி பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட பகுதியில் அக்குரச பிரதான வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதோடு மண்மேடு சரிந்தமையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்று காலை அவை அப்புறப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவ்வழியூடாக போக்குவரத்து வழமை போன்று இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த காலநிலை காரணமாக சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அம்பாறை அக்கரைப்பற்று பிரதேசத்தில் 178.1 மில்லிமீட்டரும், மாத்தறை மொரவக்க பிரதேசத்தில் 139.25 மில்லிமீட்டரும், அம்பாறை தமன பிரதேசத்திலே 132.05 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. கொழும்பிலே காலை வேளையிலேயே மழையுடன் கூடிய ஒரு வானிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலத்த மழை இல்லாவிட்டாலும் காலை நேரத்திலே ஓரளவு மழை வீழ்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலே, குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பலத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்கு செல்கின்ற மாணவர்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய தொழில்துறைகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். திங்கட்கிழமை வாரத்தினுடைய முதலாவது நாள். எனவே மழையை எதிர்பார்த்து அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஏற்பாடுகளோடு, முன்னெச்சரிக்கைகளோடு நீங்கள் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளிலே ஈடுபடுங்கள் என்ற அந்த தகவலை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.